இதுவரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு டயட் ரெசிபிஸ் உலகம். இன்னைக்கு டயட் ரெசிபியில் ஓட்ஸ் வச்சு ஒரு கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். எங்கேயாவது அவசரமாக நம்ம வேலைக்கு கிளம்புறதுனாலையோ இல்லாட்டா எங்கேயாவது வெளியே போகும்போதோ இந்த மாதிரி கூழ் காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு நல்ல பசி தாங்கும். இந்த கூழை லாஸ்ட்டாக தேங்காய் ஆட் பண்ணுறது தான் ஒரு ஸ்பெஷலான விஷயம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூழை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 70 கிராம் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு இது தாராளமாக போதும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மிதமான தீயில வச்சு. ஃப்ரை பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இப்போ சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பச்சை மிளகாய், வாசனைக்காக சின்னதாக கட் பண்ணின இஞ்சி, 5 சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு இதில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இதில் ஏற்கனவே நான் இஞ்சியும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறதுனால உரப்பு போட வேணாம். நீங்கள் மிளகாய்த்தூள் கண்டிப்பாக சேர்க்க வேண்டாம். தேவைப்பட்டால் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை கொஞ்சமாக கேப் விட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு குழன்னு இருந்தால் போதும். ரொம்ப கட்டியாக்கிட்டீங்க அப்படின்னா இது ஆறுனதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் இறுகும். அதனால இந்த பதத்துக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டீங்கன்னா ஓட்ஸ் கூழ் ரெடி ஆயிரும். தேங்காயை பற்றி சில பேர் டவுட் கேட்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் ஒரு சில குறிப்பு சொல்கிறேன். தேங்காயோட pH அளவு பார்த்தீங்கன்னா 7.4க்கும் மேலே, பிளட்டோட pH பார்த்தீங்கன்னா 7.4. அதனால 7.4 விட அதிகமாக இருக்கிற pH அளவு உணவை நம்ம சாப்பிட்டா ரொம்பவே நல்லது, கீழே போனால் கெட்டது. தேங்காய் மட்டும் சாப்பிட்டு உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியே சொல்லுதுங்க. தேங்காயை சமைச்சு சாப்பிட்டா அது கெட்ட கொழுப்பா ஆயிரும். தேங்காயை அப்படியே சாப்பிட்டா அது நல்ல கொழுப்பு. ஸோ பயப்படாம நீங்க தேங்காய் சாப்பிடலாம். இந்த மாதிரியான ஹெல்தியான டயட் ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய். எந்த முதலீடும் இல்லாம வீட்ல இருந்தே ரீசேல் பண்றது மூலமா 20,000 வரைக்கும் earn பண்ணலாம். அதற்கான அருமையான ஆப் தான் இந்த மீஷோ ஆப். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அக்கௌண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு என்டர் ரெஃபரல் கோட்ல இந்த கோடை நீங்க கொடுக்கறது மூலமா உங்களுக்கு 200 வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க.